ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்லைடில் வந்து you are going to see now different types of cement. Okay, so cement ன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னா what features we are going to study. இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், தென் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அதில் ரெண்டு இருக்கு, ட்ரை ப்ராசஸ், வெட் ப்ராசஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் we have testing methods according to Indian standard codes. அந்த டெஸ்டிங்கை பேஸ் பண்ணி கூட நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் ரிலேட்டட் டு கன்சிஸ்டன்சி, இனிஷியல் செட்டிங், ஃபைனல் செட்டிங், தென் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி நம்ம வேரியஸ் டெஸ்டிங் மெத்தட்ஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஃபார் சிமெண்டோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா whatever we saw is related to ordinary Portland cement. இப்போ உங்களுக்கு அந்த இன்ஃபரன்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட் வேல்யூஸ், இப்போ இனிஷியல் செட்டிங்னா 30 minutesல தான் இருக்கணும், ஃபைனல் செட்டிங்னா 10 hours தான் இருக்கணும், சவுண்ட்னஸ்னா 10 mm குள்ள தான் இருக்கணும். லைக் தட் வாட் எவர் த வேல்யூ தட் யூ ப்ரீவியஸ்லி ஸ்டடிட், இட் இஸ் ரிலேட்டட் டு ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட். ஸோ இன் அப்ரிவேஷன் இட் வில் பி கால்ட் அஸ் OPC, ordinary Portland cement. இப்போ due to technological changes and according to our constraints நானு சில ப்ராப்ளம்ஸ் that may occur in site. எல்லா ப்ராஜெக்ட் சைட்டும் யூனிக்கா இருக்காது, கரெக்டா? due to the varying nature it may be different. ஸோ சைட்ல என்னென்ன மாதிரி கண்டிஷன்ல வேரி ஆகலாம்? கேன் யூ சே எனி எக்ஸாம்பிள்ஸ், 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ்? ஒரு சைட்டுக்கும் இன்னொரு சைட்டுக்கும் என்னென்ன வேரியேஷன் இருக்கலாம்? ஜென்ரல் வேரியேஷன் when you are going to use cement, என்ன வேணா எக்ஸாம்பிள் சொல்லலாம் நீங்க. எனி 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் பிட்வீன் சைட் வேரியேஷன். ஒரு சைட் நீங்க பாக்குறீங்க, அப்புறம் போயிட்டு வேற சைட் பாக்குறீங்க, என்னென்னலாம் டிஃபரன்ஸ் இருக்கலாம்? climatic conditions. எஸ், என்ன சொன்னீங்க? climatic conditions, very good reason. Apart from that, இப்போ ஒரு சைட்டுக்கும் இன்னொரு சைட்டுக்கும் என்ன மாறலாம் apart from weather or climatic conditions? land, terrain or soil condition. And வேற any other one? availability, space occupying area limit இருக்குல்ல சார்? ஸ்பேஸ் ஆக்கியூபைங் லிமிட். அது வந்து எப்படி சொல்லலாம்னா the size of the project. ஓகேயா? இப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங்னா சின்ன சைட் இடம் வந்து சின்னதாக இருக்கும், ஸோ அந்த இடத்துல கான்கிரீட் குவான்டிட்டியும் கம்மியாக தேவைப்படும். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேம்ஸ், பிரிட்ஜஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ ரிக்வயர் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் கான்கிரீட். ஸோ வேற என்ன சொல்ல வந்தப்போ? கண்டிஷன்ஸ், வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகலாம், சைஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகலாம். சைஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகும்போது குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும், ரைட்? ஸோ இந்த மாதிரி we will see what are the type of situation demands the property of cement. இப்போ ஒரே டைப் சிமெண்ட் வந்து எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது, கரெக்டா? நம்ம பார்த்த வரைக்கும் என்ன கிளாசிஃபிகேஷன், கிரேட் படி தான் பார்த்துருக்கோம். டைப் 33 கிரேட், 43 கிரேட், 53 கிரேட். அது மூணும் வந்து ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்ல வேரியேஷன் இருக்கு அக்கார்டிங் டு ஸ்ட்ரென்த். அந்த 33, 43, 53ங்கிற நம்பர்லாம் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், ரைட்? இப்போ அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் வேற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்க்காக என்னென்ன டைப் ஆஃப் சிமெண்ட் இருக்கு அப்படின்ட்டு ஒரு 9 டைப்ஸ் பார்க்க போறோம். இதுல they may ask in the exam point of view, காமனா explain about the types of cement அப்படின்னு காமனா கேட்கலாம். or else they may specify particular any 2 or 3 types in the short notes from number 1, 2, 3 அப்படியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. so in both ways the question may be asked. ஸோ இதுல வந்து நம்ம 1 by 1 தான் பார்க்க போறோம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஹாவ் அ கம்பேரிசன் சார்ட். கம்பேரிசன் சார்ட் இன் த சென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் ப்ராப்பர்ட்டி. ஒரு சிமெண்ட்லயும் என்னென்ன வேல்யூ இருக்கும், என்னென்ன சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியல் செட்டிங் டைம்னா எந்தெந்த சிமெண்ட்டுக்கு என்னென்ன வேல்யூ இருக்கும், சவுண்ட்னஸ்னா என்ன வேல்யூ
வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ இல்லையோ ஜஸ்ட் நீங்க அந்த மேட்ரிக்ஸ்ல ஃபில் பண்ணிட்டா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகேவா? ரைட். We will look into the 9 types and the first type will be rapid hardening Portland cement. So இந்த particular cementோட advantage என்னவா இருக்கும்? ஸ்ட்ரென்த் வந்து ஏர்லியரா அச்சீவ் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு சைட்ல வந்து இப்போ நீங்க ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கான்கிரீட் ரோடு. கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறமா நீங்க ரொம்ப ஒன்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்கும் வெஹிக்கல் டிராபிக் வந்து நம்ம டைவர்ட் பண்ணி வைக்கணும். கரெக்டா? நம்ம அந்த வெஹிக்கல் டிராபிக்கை அலோவ் பண்ண முடியாது கான்கிரீட் ஹார்ட் ஆகுற வரைக்கும். ஸோ இஃப் யூ யூஸ் ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் when compared to OPC, that is ordinary Portland cement, உங்களோட ரேபிட் ஹார்டனிங் என்ன அர்த்தம்? ஸ்ட்ரென்த் வந்து ஏர்லியரான டியூரேஷன்லயே நமக்கு கிடைச்சிரும். நாட் at 28 days but as early as possible. Okay, so you are getting the strength as early as possible, so it is called rapid hardening Portland cement. இப்போ நம்ம features பார்க்கலாம். So in order to achieve rapid hardening, நம்ம box compoundல என்ன சேஞ்ச் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, compared to your OPC, in your rapid hardening cement, tricalcium silicate content should be high. இது ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஒரு சிமெண்ட்டும் எப்படி ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்டோட டிஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ யுவர் ட்ரைகால்சியம் சிலிகேட் ஷுட் பி ஹை இன் சச் அ வே தட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி த ஸ்ட்ரென்த் வில் பி அட்டைன்ட் ஃபாஸ்டர் தென் ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட், அதாவது அட் அ ஏர்லியர் டியூரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ சி ஒரு ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்ல 3 டேஸ்ங்கிறது என்ன கணக்கு? மிக்ஸ் பண்ற டைமுக்கு அப்புறமா எத்தனை டேஸ் கழிச்சு நம்ம டெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த டேஸ் கணக்கு. கரெக்டா? ஸோ 3 டேஸ் செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ற ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ண கான்கிரீட். when you compare the value, the same value can be attained using a rapid hardening cement but within a day. That is a primary advantage. So it is like a comparison you can see. ஓகே, நெக்ஸ்ட், ஹவவர் இந்த சிமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒன்னு, ஒர்க்கபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எக்ஸஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஆகணும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு when compared to OPC. and another one is it may be subjected to large shrinkage. so shrinkage னா என்ன? இந்த கான்கிரீட் வந்து ஸ்டேபிளா இல்லாம அப்படியே குழையும். கரெக்டா? அது வந்து due to the loss of water, it may shrink, it will collapse. So that these are some disadvantages in rapid hardening cement. So that is what is given here. The picture la pathina ungalku theriyudhu, the water requirement is comparatively very high for rapid hardening cement. And the cost padi pathina, the cost is 10% higher than OPC. Okay, that is 1.1 times of ordinary Portland cement, your cost. And in terms of applications or other features pathona, concrete made with this rapid hardening cement are frost and freeze resistant. Okay, and it matures more quickly. அப்போ இத கோல்ட் வெதர் கண்டிஷன்ஸ் நம்ம ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். Let's see what are the specific properties. Specific properties னா values வச்சு நம்ம டெஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம டெஸ்ட் பண்ணா என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கறத நம்ம இங்க ப்ராப்பர்ட்டிஸா பார்க்க போறோம். Initial setting time is 30 minutes, similar to OPC, right? And final setting time is also 10 hours, similar to OPC. And your compressed strength பாத்தீங்கன்னா your values will be higher when compared to OPC for the same day. அது 1 டேவா இருக்கலாம், இல்ல 3 டேவா இருக்கலாம். அப்படி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு at the earlier stage இருக்கு இல்லையா, ஆஃப்டர் கான்கிரீட்டிங், அந்த சிச்சுவேஷன்ல ஓபிசியை விட இங்க ஸ்ட்ரென்த் வேல்யூ அதிகமா இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வர பர்டிகுலரா திஸ் கேன் பி யூஸ்ட் இன் ப்ராஜெக்ட்ஸ் லைக் வேர்எவர் யுவர் ரிப்பேர் ஒர்க்ஸ் இஸ் டன், ஸோ தட் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஏர்லியர் அட்டைன் ஆகும்
and you can release the road for traffic movement. And இது frost action resist பண்ணுது இல்லையா, so that it can also be used in cold weather concreting. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லயே எர்லியரா பார்த்தோம், rapid hardening cement. அண்ட் எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா in mass concrete, that is wherever your concrete is required in very high quantity, அங்க யூஸ் பண்ணக்கூடாது. Why? Because rapid hardening cement has a tendency to emit more heat. ஏன் வந்து அதிகமா ஹீட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு ட்ரைகால்சியம் சிலிகேட் அதிகமா யூஸ் பண்றோம். That may be one of the reasons due to change in variation of box compounds. So this is so far about your rapid hardening cement. Just நீங்க scroll பண்றேன், you can just see what are the features for 10 to 20 seconds. Just you can see what are the features involved in rapid hardening cement. High quantity of tricalcium silicate, strength will be attained earlier. So like you see in the screen, and your concrete line disadvantage for a rapid hardening cement, that is requirement of high water, and the cost is higher compared to OPC. It resists frost action, and the initial setting and final setting is similar to OPC. Compressive strength is attained earlier at using this type of cement. It can be used for road works and cold weather concreting, and should not be used in mass concrete. இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தது the features of rapid hardening cement. Next type என்னன்னு பாத்தீங்கன்னா high alumina. High alumina cement அப்படினாலே உங்களுக்கு box compounds தெரியும். There is a compound called tricalcium aluminate. So அந்த feature ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அலுமினாவை சிமெண்ட்ல இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். This is the second type. How it is produced? By combining the aluminous material, alumina, and the calcareous material. Calcareous material means calcium carbonate, which is your limestone. And the production process is called sintering or fusion or grinding. Commonly, you can use a grinding process for producing high alumina cement. So, particular the composition level, you take bauxite, it is mineral, it is 40% composition, lime 40%, and iron oxide, which is 15%. Apart from iron oxide, you also have silica and magnesia. So in the composition levels, you can produce high alumina cement. The detailed composition வந்து நம்ம இப்போ இந்த டேபிள்ல பார்க்கலாம். Alumina content higher iron oxide and calcium oxide. அது ரெண்டும் 40% nearly 40% நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். And however, உங்களோட அலுமினா இருக்கு இல்லையா, it should not be less than 32%. Minimum 32% compositionல இருந்தாகணும். Okay, so you can slightly adjust the variation levels in terms of raw constituent. Minimum வந்து 32%. இந்த மாதிரி questions தான் வந்து specifically they may ask in multiple choice questions. And okay, it is produced at high temperature, right? And the monocalcium aluminate present in the minerals will react with water and produce இங்க ஒரு gel form ஆகுது இல்லையா, அந்த ஜெல்லோட பேர் என்னன்னு பாருங்க, dicalcium octahydrate hydroaluminate, and another gel is aluminum oxide hydrate. இந்த ரெண்டு gel formation-ம் நம்ம chemical equation-லயும் பார்க்கலாம். LHS-ல இருக்கிறது வந்து அந்த constituent, right, that we saw in the table, using alumina, limestone, the minerals, adding with water, you get the dicalcium octahydrate octahydroaluminate, because you know how the chemical formula is written in the RHS, 8 இருக்கு, so octa. And apart from that, you also have aluminum oxide hydrate. This is the chemical equation. So the formation of gel, it is dicalcium octahydrate hydroaluminate gel, the combined reaction.
So with this process, the normal நடக்கக்கூடிய hydration நடக்கும், which is emission of heat. And in terms of crystallization பாத்தீங்கன்னா microscopic levelல your high alumina cementல produce பண்ற concrete allow more crystallization compared to OPC. So crystallization, crystals அதிகமா இருக்கும்போது the strength gain will be high comparatively. So the strength gain will be comparatively high. And even though we use tricalcium aluminate, we have to check whether it is resisting to sulfate attack. Okay, sulfate attack அப்படின்ட்டு ஒரு phenomena இருக்கு கான்கிரீட் டெக்னாலஜில. அது என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் டைப் சிமெண்ட்ல பார்க்க போறோம். And regarding the other characteristics of high alumina cement, உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா the minimum value of fineness in terms of specific surface area. So specific surface area அப்படின்னா என்னன்ட்டு அந்த வேல்யூவோட யூனிட் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம், which is meter square per kg. If you take 1 kg of cement and spread over area, how much area would be spread அப்படிங்கிற ஒரு டிபிக்கல் வேல்யூ வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஃபைனஸ்க்கு. அப்ப என்ன ஆகும், எந்த அளவுக்கு உங்களோட பார்ட்டிகல் ஃபைனா இருக்கோ உங்களோட ஃபைனஸ் ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூவும் ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா, உங்களோட பார்ட்டிகளோட ஃபைனஸ் கம்மியா இருந்ததுன்னா உங்களோட ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூவும் கம்மியா இருக்கும். It is directly proportional. So your specific surface area should be minimum 225 meters square per kg. இதெல்லாம் வந்து the precautions or the checklist that we have to ensure whether we have produced a proper high alumina cement. But concrete பொறுத்த வரைக்கும் as a civil engineer we will be more focused on characteristics and applications when compared to manufacture. Manufacture நம்ம ஜெனரலா தெரிஞ்சுக்கணும் to know what are all the raw constituents which are needed. And soundness test, இது உங்களுக்கு தெரியும் லீச் அட்லியர் apparatus. The soundness value should be not more than 5 mm. But ordinary Portland cement க்கு என்ன பார்த்தோம், it is acceptable up to 10 mm in OPC. But in high alumina cement it is restricted to 5 mm. மற்றபடி initial setting time பார்த்தீங்கன்னா it is 30 minutes and final setting time is 10 hours. And the strength attaining characteristic பார்த்தீங்கன்னா 24 hours-ல attain ஆகும். This also produce strength at the earlier stages. So what are all the advantages? It has high early strength, but it emits high heat during the hydration process, and it resists chemical attack. One common phenomena is sulfate attack. And compression பார்த்தீங்கன்னா at 1 day and 3 days you are achieving high strength at the very earliest stage itself. Okay, common uses அப்படின்னு பார்த்தோம்னா it is resistant to action of sea water, acidic water and sulfate. So coastal areas ல நம்ம high alumina cement use பண்ணலாம். And it can also be used in precasting concretes in industries. That is refractory concrete அப்படின்ட்டு இருக்கா. Refractory means fire resistant. And இந்த கான்கிரீட் வந்து எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா at temperature exceeding 18 degrees. So okay, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து second type, which is high alumina cement. Quickly we will see about the features. A quick revision. High alumina cement பொறுத்த வரைக்கும் we are adding aluminous and calcareous material, which is a bauxite, lime and iron oxide composition. And the limitation of alumina is 32%. It produces two type of gels, dicalcium octahydrate hydroaluminate and aluminum oxide hydrate. Normally hydration occurs and high heat of hydration occurs. Strength attained is very high at the early stage, and it resists chemical attack, which is sulfate attack.
fineness value should be minimum 225 meters square per kg, soundness limited to 5 mm, there is no any change in initial setting time or final setting time, and you can see the strength attained is at the 1 day itself. Common uses பார்த்தீங்கன்னா marine sector ல யூஸ் பண்ணலாம், precasting units ல யூஸ் பண்ணலாம், industries ல, and should not be used when temperature is more than 18 degrees Celsius. இதெல்லாம் features of high alumina cement. Next we will move into the third type, sulfate resisting cement. உங்களுக்கு அந்த நேம்லயே பாத்தீங்கன்னா mostly அது என்ன நேச்சர், what kind of application it is going to provide. அப்போ அதுக்கு OPC கம்பேர் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நம்ம பண்றோம், அந்த சேஞ்சஸ் பண்றதுனால ப்ராப்பர்ட்டி என்ன மாறப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹை அலுமினா சிமெண்ட் ப்ரீவியஸ் டைப்ல சவுண்ட்னஸ் வேல்யூ ஷுட் பி லிமிட்டட் டு 5 mm அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களோட லைம் இருக்கு இல்லையா, உங்க சிமெண்ட்ல லைம் ப்ராப்பரா சிமெண்டா கன்வெர்ட் ஆகாம இருந்ததுன்னா இட் இஸ் டேஞ்சரஸ், ரைட்? ஸோ தே ஆர் trying to avoid much lime as possible in high alumina cement because உங்களோட strength வந்து பாதிக்க கூடாது. Similarly, in our current type of cement, sulfate resisting, mostly it is used to avoid sulfate attack. In terms of concrete or specifically in terms of RCC concrete ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், specifically in terms of RCC, what we do is we add TMT bars, steel, right? So upon the time when your sea water is reacting inside the RCC concrete, then there will be a phenomena of production of more sulfate which attacks the steel and corrodes it easily. And the corrosion வந்து நம்ம control பண்ணணும் most of. And it is much more related to aggregates also. நம்ம aggregate select பண்ணும்போதும் அது கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கணும். So when we revise unit 2, we will look more about sulfate attack in detail. Sulfate resisting cement. Okay. So normal OPC cement எடுத்துக்கிட்டோம்னா அதுல sulfate attack நடக்க possibilities இருக்கு. One of the reason may be poor choice of aggregates or steel வந்து ப்ராப்பரா reinforce பண்ணலனா, கவர் பிளாக் நம்ம கான்கிரீட்ல ப்ராப்பரா வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு ஸ்டீல் வந்து சர்ஃபேஸ்ல வெளியே வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ whenever your concrete is reacting to water at various scale, then the chances will occur for attack, sulfate attack. So in order to do that, to resist it, என்ன பண்ண போறோம்னா, we are going to reduce tricalcium aluminate and tetracalcium aluminoferrite, these two compounds, and specifically your silicate content வந்து அதிகமா இருக்கணும், பட் aluminate, tricalcium aluminate and tetracalcium aluminoferrite கம்மியா இருக்கணும். And specific percentage ன்னு பார்த்தோம்னா limited to 5% in your box compounds, your tricalcium aluminate. So you are adding more silicates in the cement. உங்க காம்போசிஷன்ல பாத்தீங்கன்னா this limestone, silica, alumina, iron oxide, இது பார்க்க ஜெனரலா தான் இருக்கு. But in terms of properties, your fineness should be limited to or minimum அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம், minimum 225 meters square per kg. Okay. இதை விட கம்மியா இருக்கக்கூடாது, இதை விட ஜாஸ்தியா இருக்கலாம், பட் not less than this. And leach ateliers, which is soundness compared to OPC similar இருக்கு. And there is another test called autoclave test. It's also to measure the property related to the quality of cement, which is 0.8%. Autoclave is also related to fineness, soundness and related properties. One of the alternative methods வரும் உங்களுக்கு. And initial setting time பாத்தீங்கன்னா it is 30 minutes, similar
Final setting time is also similar. And the compressor strength, it is similar to a OPC in nature. Strength படி உங்களுக்கு improvement எதுவும் அவ்வளவா தெரியாது in sulfate resisting cement, but the major advantage is to prevent the concrete from attack of sulfates in such a way that it can be preferably used in marine conditions where seawater highly reacts with concrete, and it can also be used in foundations and basement. ஏன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் டேபிள் இருக்கும் கரெக்டா beneath a certain meter below the ground. ஸோ கிரவுண்ட் வாட்டர் டேபிள் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் ஈஸியாக கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன் தட் கேஸ் ஆல்சோ இன் தட் கைண்ட் ஆஃப் ஏரியாஸ் யூ கேன் யூஸ் சல்பேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட். இப்போ நான் ஸ்டார்டிங் இனிஷியலாக ஒரு கேள்வி கேட்டேன் கரெக்டா, என்னென்ன ரீசன்னாலலாம் ஒரு சைட்டோட கண்டிஷன் வேரி ஆகும் ஃப்ரம் ஒன் சைட் டு அனதர். அதில் நீங்கள் வந்து கிரவுண்ட் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு ரீசன் சொன்னீங்க. ஸோ கிரவுண்ட் மீன்ஸ் beneath the ground terrain, what is the features, soil type என்ன, கிரவுண்ட் வாட்டரோட லொகேஷன் எங்கே இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி you can select a particular type of cement in terms of application. So in part C they may ask an indirect question for this answer. Question எப்படி இருக்கலாம்னா, in what cases you will use what type of cement அந்த மாதிரி கேட்கலாம் application oriented. அப்போ you have to first highlight the points about the application area. நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் கரெக்டா, ஒரு டைப் ஆஃப் சிமெண்ட்டும் எங்க யூஸ் பண்ணணும் எங்க யூஸ் பண்ணக்கூடாது அதை ஹைலைட் பண்ணிட்டு then you can further mention about the properties and characteristics. So depending on the type of question you have to highlight that particular subheadings. And it can also be used in manufacture of concrete pipes, underground pipes. ஏன்னா அண்டர்கிரவுண்ட் பைப் பார்த்தீங்கன்னா சாயில் டெரைன் நேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும், மாறும்போது சல்பேட் சாயில்ல இருக்கும்போது ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இட் கேன் பி மெயின்லி யூஸ்ட் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஒர்க்ஸ். சீவேஜ் அப்படின்னா என்ன, தமிழ் வார்த்தை தெரியுமா யாருக்காவது? வாட் இஸ் சீவேஜ்? கழிவு நீரா சார்? கழிவு நீர். So from many type of buildings your sewage will be collected, right? இப்போ உங்களோட வீடு பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு விதமான பைப்லைன் சிஸ்டம் இருக்கும். ஒன்று வந்து ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் ஆர் ஜென்ரல் பர்பஸ் ஃபார் கன்சப்ஷன், and the another one is to discharge the sewage through the outlets, right? So the sewage water collect பண்ற வாட்டர் எல்லாம் வந்து செப்டிக் டேங்க் வழியா travels to the sewage drainage and it is delivered to the corporation or the municipality's sewage treatment plant, and there will be a step-by-step process to purify or convert the properties of sewage to either recycle or dispose it. Okay, so இது வரைக்கும் பார்த்தது வந்து என்ன, சல்பேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட். வாட் இஸ் சல்பேட் ரெசிஸ்டிங்? முக்கியமா சல்பேட் அட்டாக் பண்ணணும். காம்போசிஷன் லெவல்ல தேர் இஸ் நோ மச் டிஃபரன்ஸ் ஹியர். கேரக்டரிஸ்டிக் படி பார்த்தோம்னா we have fineness value, soundness value, autoclave, initial setting, final setting, compression, and preferably used in marine conditions. அதாவது வாட்டர் எங்கெங்கெல்லாம் க்ளோசரா இருக்கும் கான்கிரீட் கூட ஆர் த சாயில் கண்டிஷன், வேர் யூ கேன் யூஸ் சல்பேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் லைக் யூ see in the pictures. Okay, so we move to the next type which will be Portland slag cement. I think we will இது வந்து fourth type Portland slag. The fourth type and the next fifth type அது வரைக்கும் பார்த்து we will just discuss some general multiple choice question topic. ஏன்னா அது கண்டினியூஸா பார்த்தோம்னா it will be more confusing. I will stop still fifth type and we will see some quick 10 multiple choice question in concrete. So the fourth type பார்த்தோம்னா Portland slag cement.
போர்ட்லேண்ட் ஸ்லாக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் சைட் பிக்சர் யூ கேன் see the ball shaped lumps. லம்ப்னு சொல்லுவாங்க. லம்ப்னா கட்டி கட்டியா இருக்கிறது. ஓகே, ஸோ அது எங்க கிடைக்குது? பிஃபோர் த ஃபைனல் ப்ராசஸ் ஆஃப் சிமெண்ட் ப்ரொடக்ஷன். ஏன்னா இந்த கிளிங்கர்ஸ் கிடைச்சவனே இதை தான் வந்து ஃபர்தரா கிரைண்ட் பண்ணி சிமெண்ட் பவுடரா கொண்டு வராங்க பை ஆடிங் ஜிப்சம். அந்த லாஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜ் எடுத்துக்கிறாங்க கிளிங்கர்ஸ். ஓகே, ஸோ தே டேக் த கிளிங்கர் பார்ட்டிகல்ஸ் அண்ட் தே ஆர் ஆடிங் த ஜிப்சம். இந்த ஜிப்சம் தான் நம்ம ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்லேயே ஆட் பண்ணுவாங்க ஃபார் அ காம்போசிஷன் லெவல் ஆஃப் 2 to 3%. ஸோ வி ஆர் கோயிங் டு ஆட் ஜிப்சம் இயர். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அடிஷனல் கான்ஸ்டிடியூவன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரானுலேட்டட் blast furnace slag, abbreviated as GBFS. Okay, GBFS அப்படிங்கிறது additional constituent added. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்ப்போம் நம்ம. So it is added at required composition levels. And the Portland cement clinker என்ன இருக்கும்? Whatever the constituent that we chose, right? Lime, that is calcium oxide, silica, that is SiO3, alumina, which is Al2O3, and iron oxide, Fe2O3. These are all the common things that you know a constituent for cement, ordinary Portland cement. Okay, GBFS அது வந்து ஒரு waste product. The waste product la what we get is glass. Primarily we have glass, and then we have aluminosilicate, just lime, and also other bases. So the slag enga obtain by processing of molten slag by rapidly chilling or quenching it with water or steam and air. Initially the slag will be in a molten state. அதை கிராஜுவலா கூல் பண்ணாம ரேபிடா கூல் பண்றாங்க. ஓகே, by quenching it with water or steam and air. You can use either water or a steam and air process to rapidly cool the molten slag to achieve the final raw constituent, GBFS. So why do we produce Portland slag cement? இப்போ நமக்கு நார்மலா ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுல லைம் தேவைப்படுது, சிலிக்கா அலுமினா தேவைப்படுது. ஓகே, பட் அதை நம்ம எக்ஸசிவா யூஸ் பண்ண என்ன ஆகும்? there will be shortage in the future, right? So they try to develop a cement by utilizing the waste product from the blast furnace. அப்ப நம்ம இதை ஆட் பண்றதுனால என்ன ஆகுது? we can save some lime from silica and alumina for future purpose. That was the primary reason for producing the type of cement. Apart from that, இதுல வேற என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். You know that chemical composition will almost remain same because we have lime, silica, alumina, and iron oxide. And in specifically in Portland slag cement, specifica என்ன differences இருக்கும்னு பார்த்தோம்னா magnesium oxide 8%, sulfur trioxide 3%, loss on inclusion 5%, and insoluble residue 4%. This is specific properties for a Portland slag cement or a PSC. Now we will see the properties. இங்கேயும் பார்த்தீங்கன்னா specific surface area still it is minimum 225 meter square per kg. நீங்க வந்து யோசிக்கலாம் என்ன வந்து ஒரே வேல்யூ நிறைய டைப் சிமெண்ட்டுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, பட் somewhere it will vary for a particular type of cement. Next வந்து பாத்தீங்கன்னா soundness value it is limited to 10 mm. ஸோ இது வரைக்கும் நம்ம 4 டைப் சிமெண்ட் பார்க்குறோம். இதுல ஒரு இடத்துல மட்டும்தான் சவுண்ட்னஸ் மாறுச்சு, that is for high alumina cement which is 5 mm. In other 3 cement it is 10 mm, maximum 10 mm, not more than that. In autoclave 0.8%. Initial setting time பாருங்க same 30 minutes. Final setting time is also 10 hours. But in future, in some type of cement, the value வந்து vary ஆகும் initial setting. Compression பாருங்க almost same
ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா சல்ஃபேட் ரெசிஸ்டிங், அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சிமிலர் வேல்யூஸ் தான் இருக்கும். Specifically, if you see the 28 day strength, that is what we take as our grade, right? நம்ம கான்கிரீட்டோட கிரேட் என்னன்னு கேட்டோம்னா, எப்போ வந்து 28 daysல என்ன ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகுதோ that will be your concrete grade. So here it is 33, which is 33 grade achieved by testing using the compression machine. And what will be the uses? இப்போ நம்ம போர்ட்லேண்ட் ஸ்லாக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக வேஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த கண்டுபிடிச்சாங்க. பட் என்ன அட்வான்டேஜ் இருக்குங்கிறது அப்ளிகேஷன் பார்த்தா நமக்கு தெரியும். யூசஸ், இட் கேன் பி யூஸ் வேர் எவர் ஓபிசி இஸ் யூஸ். அப்போ இதுவே ஒரு அட்வான்டேஜ் தான் கரெக்டா, ஏன்னா we are utilizing waste product to manufacture our concrete, cement. ஸோ இதுவே ஒரு அட்வான்டேஜ், ஒரு சக்சஸ். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் எமிட்ஸ் லோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். வை? பிகாஸ் யூ ஆர் changing your box compound slightly by adding GBFS, ground granulated furnace slag. And the third very important advantage application is mass concrete, like dams, foundations, engala concrete adhigama theviyo anga you can also use Portland slag cement. These all will be the important advantages. Just a quick review on Portland slag cement. Okay, Portland slag பொறுத்த வரைக்கும் the name itself mentioned that the slag, which is the waste product, GBFS, that is added to your clinkers and the gypsum. You know the composition of Portland cement, clinker, and in the GBFS you have glass, aluminosilicates and bases. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னு பார்க்குறோம். Then the primary objective is to utilize the waste. The composition level will be similar to OPC. Strength will also be similar to OPC. Properties la வந்து almost it is similar to previous types. Specific surface area, soundness, autoclave, initial setting, final setting similar ஆ இருக்கு. Strength similar ஆ இருக்கு. But எங்க மெயினா டிஃபர் ஆகுதுன்னா applications. It can be used wherever OPC can be used, and it emits low heat in hydration process, so that it can be used in mass concrete. Previous advantageக்கும் இதுக்கும் ரிலேஷன் இருக்கு. எந்தெந்த சிமெண்ட் எல்லாம் ஆர் எந்தெந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் உங்களுக்கு கான்கிரீட்ல ஹைட்ரேஷன் மூலியமா ஹீட் எவால்வ் ஆகிறது கம்மியா இருக்கோ அந்த டைப் கான்கிரீட் எல்லாத்தையும் நீங்க தாராளமா மாஸ் கான்கிரீட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். இது ஒரு factual information. And the fifth and last type we are going to see in this period is low heat Portland cement. Then what will be the advantage of the cement? Anyone? Low heat Portland cement na நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? What would you prefer from a low heat Portland cement, or where you can use? சொல்லுப்பா. heat emission கம்மியா இருக்கும் சார். புரியல. heat emission அது வந்து கம்மியா ஆமா, இருக்கும். heat emission கம்மியா இருக்கும். heat emission கம்மியா இருந்தா எங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்கேன். இப்போ buildings large areas யூஸ் பண்ணலாம். large areas concrete, that is mass concrete. Okay, so அந்த advantage தான் இங்க பார்க்க போறோம். We will see how low heat Portland cement is produced. ஒரு நார்மல் ஓபிசி என்ன ஆகும், ஹைட்ரேஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஹீட் எவால்வ் ஆஃப் ஹீட் வந்து அதிகமா இருக்கு கரெக்டா. பட் எக்ஸஸா ஹீட் எவால்வ் ஆச்சுன்னா அது டிஸ்அட்வான்டேஜ். வை? பிகாஸ் தேர் வில் பி மோர் கிராக்ஸ். அப்போ ஒரு டேம் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேம் வந்து லார்ஜ் ஏரியா கான்கிரீட்டிங் குவான்டிட்டி நிறைய தேவைப்படுது. அப்போ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா கிராக்ஸ் அதிகமா ஃபார்ம் ஆகும் கண்டிப்பா. So we will
try to apply low heat Portland cement for mass concrete. To achieve this, in our box compound, we are going to reduce tricalcium silicate and tricalcium aluminate. Okay, C3S and C3A. இந்த ரெண்டு காம்பவுண்ட் வந்து கம்மி பண்ணணும். That is, we have to reduce. அப்போ எது அதிகமா இருக்கணும்னு பார்த்தோம்னா டைகால்சியம் சிலிகேட். டைகால்சியம் சிலிகேட்டோட ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னு ஞாபகம் இருக்கா? நேற்று அப்ஜெக்டிவ்ல பார்த்தோம். டைகால்சியம் சிலிகேட் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணும் கான்கிரீட்டுக்கு? What contributions done by dicalcium silicate? Strength. Strength, which is ultimate strength. Okay, not early strength, but ultimate strength will be proper. Yes. So adha nama paapom. The reduction of compounds enna aga podu? We are going to reduce the heat of hydration. That is energy joules emitted per unit time. And also by improving the quantity of dicalcium silicate, we are going to improve the ultimate strength of concrete, but it will be achieved at a slower rate only. Ultimate strength will be equal to OPC. Properties in பார்க்கும்போது heat of hydration என்ன limitation குள்ள இருக்கணும் while we apply low heat Portland cement. For a 7-day concrete, it should be up to 272 joules per gram, and for 20 days it is 314 joules per gram. In the limitation வந்து ஒரு additional property study பண்றோம் based on our application. And fineness, specific surface area. In previous previous kind of cement la பார்த்தோம்னா the value was 225. Okay, இங்க value வந்து பாத்தீங்கன்னா 320. The fineness is more when compared to previous other types. அதாவது minimum 320 meter square per kg இருக்கணும் the requirement for a low heat cement. And soundness படி பாத்தீங்கன்னா there is no any difference when compared to OPC. Autoclave difference இல்ல, but initial setting timeல ரொம்ப difference இருக்கு, which is 1 hour. ஏன் அப்படின்னு any reason why the initial setting time is 1 hour? என்ன சேஞ்சஸ் பண்ணோம் நம்ம பாக்ஸ் காம்பவுண்ட்ல? Due to what changes the initial setting time increased? Any idea? Dicalcium silicate அதிகமா இருக்குனாலயா சார்? டைகால்சியம் சிலிகேட் அதிகமானதுனால எது கம்மியாச்சு? What we reduced? சொல்லுங்க. We reduced tricalcium silicate and tricalcium aluminate, right? So that would be the reason, because it will quickly react to water and அது வந்து அந்த குவிக் ரியாக்ஷனுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸும். In this case we reduced it, so the initial setting time is 1 hour. இதனால தான் நம்ம அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல பார்த்துட்டே வந்தோம். ஏன் வந்து இனிஷியல் செட்டிங் டைம் 30 மினிட்ஸ் நமக்கு தெரியும், அதர் டைப்ஸ்லயே வந்து 30 மினிட்ஸ் தான் இருந்தது, பட் இங்க லோ ஹீட் சிமெண்ட்டுக்கு மட்டும் இட் இஸ் 1 hour, that is 60 minutes, and final setting time is it is 10 hours. இதுல சேஞ்சஸ் கிடையாது, இனிஷியல் செட்டிங்ல மட்டும் சேஞ்சஸ் இருக்கு. கம்ப்ரஷன் பாத்தீங்கன்னா at 20 days you are getting the similar value to OPC. Applications, primary application நமக்கு தெரியும், low heat இருந்தாலே கண்டிப்பா we can use in mass concrete, right? So wherever can be used in large mass concrete works like dams, raft, etc., raft foundations. So you can see in the pictures. Okay, so முக்கியமான application வந்து mass concrete க்கு யூஸ் பண்ணலாம் low heat cement. We'll just revise it quickly.
low heat cement the primary aim is to only reduce the heat of hydration. So அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா we'll try to reduce C3s C3a and increase C2s, so it will, the ultimate strength achieved will be equal to OPC. Your heat of hydration will be reduced. Properties படி பார்த்தோம்னா you have to study what limitation in terms of emission of heat should be there, and in terms of fineness, soundness, autoclave, initial setting, final setting, and compressed strength. Initial setting we have a difference. Instead of 30 minutes, it is 1 hour. And applications, low heat, எந்த சிமெண்ட்ல heat கம்மியா இருக்கோ in terms of emission, that kind of cement you can apply it in mass concrete. So here we are applying it in mass concrete. Example, dams, foundations. Okay. So இதோட நம்ம இப்போ we'll just pause it.